ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ப்ரொக்கோலி வித் எக்கு பொரியல். இந்த ப்ரொக்கோலியில் பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்கு தேவையான நிறைய சத்துக்கள் இருக்குது. நிறைய புரோட்டீன்ஸ், கால்சியம், நார் சத்து நிறைந்தது. முக்கியமாக புற்றுநோய் வராமல் தடுக்கக்கூடிய சக்தி இந்த ப்ரொக்கோலிக்கு இருக்குது. இவ்வளோ சத்துக்களை கொடுக்கக்கூடிய இந்த ப்ரொக்கோலியை நம்ம வாரத்தில் ஒரு நாளாவது எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இப்போது இந்த டேஸ்டியான நல்ல ஹெல்த்தியான ப்ரொக்கோலி வித் எக்கு பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு ப்ரொக்கோலியை இப்படி பெரிய பெரிய பீஸாக வெட்டி ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு சுடுதண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். இதுவுமே காலிஃப்ளவர் மாதிரி தான், சின்ன சின்ன புழு பூச்சி இருக்கும். நம்ம சுடுதண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணிட்டு தான் செய்யணும். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். கடுகு ஜீரகம் பொரிஞ்சதும் அதில் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்து போட்டுக்கலாம். பருப்பு நல்லா செவந்து வர வரையும் வறுத்துக்கலாம். பருப்பெல்லாம் நல்லா ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம், ஒரு கொத்து கருவேப்பிலை. மிளகாய் உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. அது கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாமே போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரையும் வதக்கினா போதும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போது இது கூட நம்ம க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருந்த ப்ரொக்கோலியை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ப்ரொக்கோலியை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். இதுக்கு தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்ற வேண்டாம், இது சீக்கிரமாகவே வெந்துடும். நம்ம ஆல்ரெடி சுடு தண்ணியிலே போட்டு வச்சுருந்தோம். வெங்காயத்தோடு சேர்த்து ப்ரொக்கோலியை நல்லா வதக்கி விட்டுறலாம். இது வதக்கும் போதே இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு வதக்கிக்கலாம். உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். தட்டு போட்டு மூடிட்டு அடுப்பு சிம்மில் வச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் வேக வச்சா போதும். சீக்கிரமாகவே வெந்துடும். பாருங்கள், நல்லாவே வெந்துருச்சு. நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம முட்டை ஊற்றிக்கலாம். நான் ஒரு 4 முட்டை உடச்சி ஊற்றி வச்சுருந்தேன் ஒரு கப்பில், அது இதோட சேர்த்துக்கலாம். முட்டை ஊற்றிட்டு அந்த முட்டைக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். நம்ம முட்டையை வச்சு எந்த டிஷ் செய்கிறதா இருந்தாலும் முட்டையை ஃபஸ்ட்டு ஒரு கப்பில் உடச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் செய்யுங்க. ஏன்னா ஸ்ட்ரெயிட்டாக நம்ம அப்படியே உடச்சி ஊற்றணும் அப்படின்னா சில டைமில் முட்டை கெட்டு போயிருக்கும். அப்புறம் நம்ம செஞ்சிருந்த டிஷ்ஷும் வேஸ்ட்டாக போயிடும். முட்டையை ஊற்றிட்டு நல்லா காயோடு சேர்ந்து முட்டையும் நல்லா வெந்து வர வரையும் வதக்கிக்கலாம். முட்டை ஊற்றின பிறகு நம்ம கைவிடாமல் கலந்து விடணும், இல்லாட்டி அடி பிடிச்சிரும். அவ்வளோதான், முட்டை காய் எல்லாமே சேர்ந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்ல ஹெல்த்தியான நல்ல டேஸ்டியான ப்ரொக்கோலி வித் எக்கு பொரியல் ரெடி. இந்த பொரியல் லைட் வெளிச்சத்துக்கு ரொம்ப எல்லோவாக தெரியுது. நார்மல் லைட்டில் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள், நல்லா க்ரீனாகவே இருக்கும், லைட் எல்லோ தான் இருக்கும். இந்த டேஸ்ட் அண்ட் ஹெல்த்தியான பொரியல் ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.